வீட்ல நாம ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப பல்லி கத்துவதை போல ஒரு சத்தம் கேட்கிறது. உடனே பல்லியே சரின்னு சொல்லிடுச்சு, அப்புறம் என்ன, அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னி வரைக்கும் கூட நம்ம மனசுல இருக்கு. இதையே கலித்தொகையில் பாலை களியில் பெருங்கடுங்கோ ரொம்ப சிறப்பா ஒரு பாடலில் பதிவு செய்திருப்பார். தலைவன் பொருள் தேடுவதற்காக செல்கிறான், அவனை தோழி தடுக்கிறாள். பாலை களியில் வாழ்க்கையினுடைய இளமை, யாக்கை நிலையாமை இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக குறிப்பிடுகின்ற பாடலில் பொருள் என்பது வாழ்க்கைக்கு அவசியம்தான், ஆனால் அந்த பொருளை விட கணவன் மனைவி இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சிறப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகின்ற ஒரு பாடல். கானகத்துல யானை கன்று ஒன்று இருக்கிறது. தன்னுடைய தாயும் தந்தையும் நீர் அருந்த வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு சிறிய நீர்நிலையை கலக்கி விடுகிறது. நீரானது கலங்களாகி விடுகிறது. அந்த கலங்கள் தெளிந்தவுடன் களிரானது பிடி அந்த நீரினை உண்ணட்டும், அதன் பிறகு தான் அதனை அருந்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது. புறா ஒன்று இருக்கிறது. தன்னுடைய படை வெம்மையால் வருந்துகின்ற பொழுது தன்னுடைய மென்மையான சிறகை வைத்து அணைத்து அந்த வெம்மையை தவிர்க்கிறது. அதன் பிறகு கலைமான் தன்னுடைய பெண்மான் நிழல் இல்லாமல் வாடுவதை கண்டு தன்னுடைய நிழலையே கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றுகிறது. இவற்றையெல்லாம் அந்த தலைவன் பார்க்கிறான். யானை, புறா, மான் இவையெல்லாம் தத்தம் காதலியரை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை காணுகின்ற தலைவன் உன்னை வாடச் செய்வானோ என்று அந்த தோழி சொல்கிறாள். அதனால் விரைந்து தலைவன் வருவான், நீ வருந்த வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது பல்லி கத்துவதை போல ஒரு ஓசை கேட்கிறது. பல்லியே ஆமோதித்து விட்டது. அதனால் நீ வருந்தாதே என சொல்கின்ற இந்த பாடல், இணை நலம் உடைய கானம் சென்றோர் புனை நலம் வாட்டுனர் அல்லர் மனை வயின் வல்லியும் பாங்கு ஒத்து இசைத்தன நல் எழில் உன்கணும் ஆடுமால் இடனே. வள்ளி ஓசை எழுப்பியது மட்டுமல்லாமல் உன்னுடைய இடக்கண்ணும் துடித்தது. அதனால் நீ வருந்த வேண்டாம், தலைவன் விரைவில் வருவான் என தோழி ஆறுதல் சொல்கிறாள். தலைவன் தலைவியின் காதலை மட்டுமல்லாமல் அக்ரிணையின் காதலையும் உயர்த்தி பிடிப்பதாக இந்த கலித்தொகை பாடல் இருக்கிறது.